பயம்னா என்ன? அது நிஜமாக ஒரு தடையா? அது நம்ம மனசு உருவாக்குற ஒரு நிழல். நம்மக்கிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாதப்போ சிறிய விஷயம் கூட பெரிய விஷயமா சவாலாக தெரியும். அதுக்கு பயந்து அதை கைவிடாமல் துணிஞ்சு சின்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயம் மெதுவாக மறைய தொடங்கும். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப வலிமையானவர். இங்கே இன்றைக்கி எடுக்கிற துணிச்சலான முடிவு நாளைக்கு உங்கள் வெற்றிக்கான கதவு திறக்கும். உங்களுடைய திறமையை நம்புங்க. உங்களுடைய கனவுகளை நம்புங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். பயம் தோல்விக்கான அறிகுறி இல்லை, அது உங்களுடைய வளர்ச்சிக்கான அறிகுறி. நீங்கள் புதுசாக ஏதாவது தொடங்கும் போது கண்டிப்பாக பயம் வரும். ஆனால் அந்த பயத்தை தாண்டி நீங்கள் முயற்சிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். தன்னம்பிக்கைன்னு என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறது இல்லை, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க நம்ம தொடங்குற தொடக்கம் தான் தன்னம்பிக்கை. நீங்கள் உங்களை நம்ப தொடங்குங்க. கண்டிப்பாக இந்த உலகமும் உங்களை நம்ப தொடங்கும். பயம் கதவை தட்டும், ஆனால் தன்னம்பிக்கை கதவை திறக்கும், உடைக்கும். பயம் நம்ம எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு உணர்வு. ஆனால் அந்த பயம் நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பித்தா நம்மளுடைய திறமைகளும் கனவுகளும் காணாமல் போயிடும். பல நேரம் நம்ம தோல்வியை பார்த்து பயப்படுத்தலை, ஆனால் தோல்வி அடைஞ்சா அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறோம். அந்த பயம், அந்த கவலை தான் நம்மளை முயற்சி செய்ய விடாமல் தடுக்குது. நீங்கள் ஒரு வெற்றியாளருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க பயம் இல்லாதவர்கள் இல்லை, ஆனால் அந்த பயத்தை மீறி தன்னம்பிக்கையோடு எடுத்த காரியத்தை சாதிச்சிருப்பாங்க. தைரியம்னா என்ன? பயம் இல்லாமல் இருக்கிறதா? பயத்தை மீறி நம்ம முன்னேறது தான் தைரியம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பயத்தை எதிர்கொள்ளும் போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குது. தன்னம்பிக்கை ஒரே நாளில் வராது. நம்ம சின்ன சின்ன விஷயத்தை சாதிக்கும் போது, சின்ன சின்ன விஷயத்தை எதிர்கொண்டு வெற்றி பெறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளரும். நம்ம பயத்தை எதிர்த்து இன்றைக்கி தொடங்கக்கூடிய ஒரு சின்ன செயல் தான் நாளைக்கு மிகப்பெரிய சாதனையாக மாறப்போகுது. மற்றவங்க உங்களை நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை நம்பணும். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய பலத்தில் செலுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறு ஒரு பாடம், அதுலேருந்து கற்றுக்கோங்க. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கட்டு, அதை மறக்காதீங்க. அதனால் தோல்வியை நினச்சி பயப்பட வேண்டாம். முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் பயப்படணும். உங்களுடைய கனவுகள் ரொம்ப பெருசாக இருந்தால் உங்களோட தைரியமும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கணும். இது நீங்கள் மறக்கக்கூடாது. வெற்றி பெறுவர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கிறதில்ல, வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளாரே இருக்குது. அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களோட மனதைரியம், உங்களுடைய மன வலிமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதவருக்கு என்னோட நன்றி.